போலியை பிச்சு போட்டு செய்கிற உப்புமா மாதிரி, லட்டை பிச்சு போட்ட பூந்தி மாதிரி நல்லா இருக்கிற பெரிய பெரிய கட்சியெல்லாம் ஒரு கட்டத்தில் சின்ன பின்னமாக சிதைஞ்சி உதிரி கட்சிகளாக உதிர்ந்து போகுது. உதிர்ந்து போன கட்சிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து கூட்டா சேர்த்து கூட்டணி, மகா கூட்டணி, மெகா கூட்டணின்னு அமைச்சு தேர்தல் காலத்தில் முட்டி மோத தயாராகிட்டு இருக்காங்க மாநில கட்சி, மத்திய கட்சி, அரசியல்வாதிங்க. இப்படி அரசியல் அரங்கத்தில் நடக்கிற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அத்தனையும் அடித்து பிடிச்சி சேகரித்து நம்ம களத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். விறுவிறுப்பா பரபரப்பா நடக்கிற அரசியல் செய்திகள் எல்லாம் சுறுசுறுப்பா நம்ம பேப்பர் தோசையில கொண்டு வந்திருக்கோம். நாலா செய்தியும் தெரிய நல்லா பாருங்க. டண்டனக்க 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 டண்டனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு, ஏது நீ பாரு. தொடருது தொடருது சிறை வைப்பு தொடருது, தமிழக மீனவர்கள் சிறை வைப்பு தொடருது. தொடருது தொடருது கடிதம் தொடருது, பிரதமருக்கு முதல்வர் கடிதம் தொடருது. இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க மீண்டும் மீண்டும் கடிதம். ஜே 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 2G அலைக்கற்றை ஊழலுக்கு ஆதாரம் வெளியிட்டது. சரத்குமார் ரெட்டி, ஜாபர் சேட் உரையாடல் ஜி, சண்முகநாதன், ஜாபர் சேட் உரையாடல் ஜி, கனிமொழி, ஜாபர் சேட் உரையாடல் ஜி, உரையாடல் பற்றி அறிவித்தார் பிரசாத் பூஷன் ஜி, உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஜி, தலைநகர் டெல்லியில் பரபரப்பு ஜி, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என திமுக விளக்கம் ஜி. மீத்தேன் எடுக்க வேண்டாம், காவிரி டெல்டாவில் வேண்டாம், வேண்டும் வேண்டும் கச்சத்தீவை மீட்க வேண்டும். மூட வேண்டும், மூட வேண்டும் கூடங்குளம் அணு உலையை மூட வேண்டும். மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம். வேண்டும் வேண்டும் விலை வேண்டும், உற்பத்தியாகும் பாலுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும். பால் உற்பத்தியை நிறுத்தி கறவை மாடுகளோடு நடு ரோட்டில் மறியல். தமிழகம் முழுவதும் கால வரையற்ற போராட்டம். மோட்டார் சைக்கிள் பேரணி, காசநோய் பற்றி விழிப்புணர்வு ஊட்ட சென்னை டு குமரி பேரணி, அமைச்சர் துவக்கி வைப்பு. எதிர்ப்பு எதிர்ப்பு கெஜ்ரிவாலுக்கு எதிர்ப்பு, எதிர்ப்பை காட்ட உருவ பொம்மை எரிப்பு. ஊழல் அரசியல்வாதிகள் பட்டியலை வெளியிட்ட டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு காங்கிரசார் எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் கொடும் பாவி எரிப்பு. விருது விருது உயரிய விருது, பாரதத்தின் உயரிய விருது, உயரிய விருது பாரத ரத்னா விருது. விஞ்ஞானி CN ராவுக்கும் விளையாட்டு வீரர் சச்சினுக்கும் பாரத ரத்னா விருது. குடியரசுத் தலைவர் அணிவிப்பு. இந்தா பிடி அந்தா பிடி, பந்தை பிடி பந்தை பிடி, தாவி வரும் எரிபந்தை தாவி பிடி தாவி பிடி. கல்பாக்கத்தில் எரிபந்து போட்டி, தேசிய அளவில் எரிபந்து போட்டி, 10 மாநிலங்கள் பங்கேற்ற போட்டி. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. மத்தியில் ஆட்சி அமைய மாநில கட்சிகள் தான் முக்கிய பங்கு வகிக்கும். அப்போது தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தால் ஆதரித்து தாங்கி நிற்போம் என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா கோவையில் கூறியதாக நமது அரசியல் செய்தியாளர் தேவகானம் பாடுகிறார். குஜராத் முதல்வர் மோடி தமிழ்நாட்டின் தலைநகரில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க தடை வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தாக்கல் செய்த வழக்கு தேவையில்லாத மனு என்று தள்ளுபடி செய்துவிட்டதாக நமது நீதிமன்ற செய்தியாளர் மறுதாக்கல் செய்கிறார். சைபர் சர்ச்சா என்று டீக்கடை பெஞ்சு அமைத்து வெட்டி விவாதங்களை தேர்தல் பிரச்சாரங்களாக மாற்றப் போகிறோம் என்று தாமரை கட்சியின் சுஷ்மா ஸ்வராஜ் தேர்தல் வியூகத்தை வெளியிட்டதாக டீ ஆத்துகிறார் நமது டீக்கடை செய்தியாளர்.
முருகன், சாந்தன், பேரறிவாளன் மூவருக்கும் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற செய்திகள் உச்சிக்கொண்டுகின்றன. தலைநகர் டெல்லியில் முதல்வரை சந்தித்து ஆளாளுக்கு கோரிக்கை வைத்து வரும் வேளையில் காதல் தர்மம் என்ற அமைப்பினரும் முதல்வர் கேஜ்ரிவாலை சந்தித்து பூங்காக்களில் சுதந்திரமாக சுற்றித் திரிய காதலர் குறை தீர்க்கும் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக ரோசாப்பூ சூடுகிறார் நமது ராஜாங்க செய்தியாளர். டெல்லியில் விளக்குமாத்து கட்சியின் ஆட்சியை கவிழ்க்க தாமரை கட்சியினர் பேரம் பேசினார்கள் என்று கூறி அருண்ஜேட்லி வீட்டை முற்றுகையிட்டு ஆம் ஆத்மி போராட்டத்திற்கு எதிராக பாஜகவும் கச்சை கட்டி கிளம்பியதால் பதற்றம் சூழ்ந்து விட்டதாக பனிமூட்டத்திற்கு மத்தியில் இருந்து வரும் செய்திகள் நடுநடுங்குகின்றன. ஐநா சபையில் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிற வேளையில் சிரியாவில் புரட்சி படைகள் கட்டுப்பாட்டில் உள்ள அலப்போ நகரில் அரசு படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தி பதட்டத்தை பற்ற வைத்துள்ளதாக பன்னாட்டு செய்திகள் பரபரக்கின்றன. சச்சின், சேவக், டிராவிட் மூவரின் கலவையாக விராட் கோலி வலம் வருகிறார் என்று நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மார்டின் குரோவ் புகழாரம் சூட்டியுள்ளதாக மைதானத்து செய்திகள் துள்ளி குதிக்கின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 வேடங்களில் நடிக்கும் கோச்சடையான் ஏப்ரல் 11ஆம் தேதி திரையரங்கில் எட்டி பார்க்கும் என்று அறிவித்துள்ள நிலையில் கோச்சடையானுக்கு போட்டியாக ஜெகஜால புஜபல தெனாலிராமன் பராக் 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 என்று வைகை புயல் வடிவேலு அதே நாளில் களமிறங்கப் போவதாக கோலிவுட் செய்தியாளர் கொக்கியை போடுகிறார் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்தியை தேடி நாடி செல்கிறோம். பலூன் 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 என்னடாப்பா இது அப்படின்னு கேட்க சொல்ல இந்த மத்திய அரசு என்ன பண்ணிக்குது, எல்லாத்துக்கும் இந்த மானிய சிலிண்டர் வந்து இனிமேல் எல்லாத்துக்கும் 12 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிச்சுப்பா. ஆனால் இதை பொத்து நம்ம வந்து என்ன சொல்கிறார் நம்ம ரிசர்வ் வங்கி கவர்னர் ஐயா, இதோ பார்ப்பா மத்திய அரசு இந்த மாதிரி முக்கியமான மானிய விஷயத்தில் நீ முடிவு எடுக்க சொல்லலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் நீ பணம் போடுறிய, இதோட முக்கியமான நிறையா விஷயம் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிக்கிறாருப்பா. இதுக்கெல்லாம் நம்ம எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க சொல்ல, என்ன நீங்கள் பண்ணீங்க, முதல்ல 6 சிலிண்டரு அப்படின்னீங்க, அப்புறம் 9 அப்படின்னீங்க, அதுக்கு மேலே ஒன்றுமே தர முடியாது அப்படின்னு கரோரெல்லாம் பேசி நின்றீங்க, மக்கள் அதுலேயே காண்டாயிட்டாங்கப்பா அப்படின்னு இருக்க சொல்ல, இப்போ பொசுக்குன்னே 12 கொடுக்குறீங்களே, மக்கள்லாம் குஜால் ஆயிடுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, மக்களுக்கு தெரியும் அப்படின்னு புதுசா அறிக்கலாம் விட்றாங்கப்பா. என்ன சொல்றீங்க, எப்படியோ ஒன்று நல்லது நந்தா சரி. பலூன் 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 வகை வகையான ஃப்ளெக்ஸ் போர்டு இந்த சாலையை மறைக்கிறது. வகை வகையான ஃப்ளெக்ஸ் போர்டு இந்த சாலையை மறைக்கிறது. இந்த விளம்பரம் படுத்தும் பாடு தினமும் மக்களை வதைக்கிறது. வகை வகையான ஃப்ளெக்ஸ் போர்டு பெரும் தொல்லையாக இருக்கிறது. மாரசாமி உண்மைதாப்பா, எங்க பார்த்தாலும் கலர் கலரா போஸ்ட், விதவிதமான போர்டுன்னு ஒரே பாடா படுத்துது எங்க பார்த்தாலும். ஆமா, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலினா அதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ். ஆமா மாரசாமி, முதல்ல அது அரசியல்வாதிகளே வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளை காது குத்து, கெடா வெட்டு, கல்யாணம்னா விதவிதமா போர்டு கொண்டு வந்து ரோட்ல வச்சிடறாங்க. எல்லாத்துக்கும் இப்ப தொத்து நோய் மாதிரி ஆகி போச்சு. ஆமா, இப்ப நான் என்ன சொல்ற மாரசாமி, அவங்க காசுல அவங்க வைக்கிறாங்க, நல்ல விஷயம் தான், ஒரு தொழில் நடக்குதுன்னு வையி. ஆனா அது ஓரமா வச்சா பரவாயில்லையே. ஆமா, போற ரோட்ல, ஆமா நடைபாதையில, எல்லா இடத்துலயும். இது பத்தாதுன்னு அரசியல்வாதி வேற மாநாடு தேர்தல் வந்துச்சு வச்சுக்குவே, ஆமா நடக்கிறக்கே இடம் இருக்காது, எல்லாம் எங்க பார்த்தாலும் போர்டாத்தான் இருக்கு. ஆமா, அதுவும் ரோட்ல ஏதோ ஒரு வளைவு வச்சுக்கோ, அந்த இடத்த அந்த பக்கம் தெரியாத அளவுக்கு அலங்கார வளைவுன்னு பெருசா வச்சு போடுவாங்க. இப்படி வரணும் முட்டிக்கிறதுக்கு. ஆமா, அதாவது தொண்டர்கள் எந்த அளவுக்கு பெருசா போஸ்ட் வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கட்சியோட தலைமையை குசிப்படுத்தணும். ஓ, அப்படிங்கிற மாதிரி நீ போட்டி ஆகி போச்சு. தடுக்கிறதுக்குலாம் சட்டம் இருக்கும், விதிமுறை எல்லாம் இருக்குமே. எல்லாம் இருக்குது மாரசாமி. இப்ப நம்ம விதிமுறையை போட்டா அதை எப்படி மீறலாங்கிறது அதுக்கு முன்னாடி ஐடியா பண்ணிடுறாங்களே. அதுல நம்மளால அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. அதனால அவங்களா பார்த்து கொஞ்சம் திருந்தினா தான் நல்லது பொதுமக்களுக்கு. ஆமா, நம்ம காயன்னு போட்டுருவோம். நம்மளும் தான் பொதுமக்கள். ஆமா. அண்ணாச்சி, இன்னும் நம்ம ஊரில் பாருங்க, இந்த பயிலர்கிட்ட போயிட்டு ஐயா என்னையா படிக்கிங்கன்னு கேட்டா, ஏன் அந்த காலேஜ் போகிறோம் இந்த காலேஜ் போகிறோம்னு சொல்லுதாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, ஏன் 4 எழுத்து படித்து கொஞ்சம் அப்படி நல்ல பேண்ட் சட்டை போட்டால் தானே ஏன் ஊருக்குள்ளே பம்மா தான் சுற்றி தெரிய முடியும். அதனால் ஏன் எப்படியாச்சும் படிச்சிருந்தாங்க. சரி, படித்து முடிச்சதுக்கப்புறம் ஐயா என்னையா வேலைக்கு போறியன்னு கேட்டால், ஏன் எந்த வேலைக்கும் போல சும்மா தான் இருக்கணும்னு ஏன் அசால்ட்டாக சொல்லுதாங்க. சரி, இவங்க தான் இப்படி சொல்லுதாங்கன்னு கொஞ்சம் பெரிய படித்த பயல்கிட்ட போய் கேட்டோம்னா,
ஐயா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதாங்க. இப்படி மாற்றி மாற்றி இப்படியே சொல்லுதாங்களே, இவங்க எப்போதாயா வேலைக்கு போகணும்னு யோசிச்சு பார்த்தா என் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கலாம். இதை கூட்டி கழிச்சு பார்த்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பாருங்க இந்த வேலை வாய்ப்புக்காகவே ஒரு இணையதளத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு புரியுது, எப்பா ஏற்கனவே இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அதைத்தானே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கீங்க. அது இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இல்லாதவங்களையும் வேலை கொடுக்குறவங்களையும் ஒன்றா இணைக்க போகிறாங்களாம். இதனால் வேலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதன் மூலமாக யாருக்காவது வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் இந்த இணையதளத்தை பாருங்கள், இதை ஆரம்பிக்கிறதுக்கு துவக்கிறதுக்கு செயல்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு 4 பேருக்கு வேலை கிடைக்குங்களா? அது பெரிய விஷயம் தானே. என்னென்ன சொல்கிறது? அண்ணாச்சி, ஏன் நம்ம ஊரில் எதுக்கெடுத்தாலும் போராட்டம், எதுக்கெடுத்தாலும் மறியல், எதுக்கெடுத்தாலும் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போட்டுறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுக்கூட்டத்தில் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கை கலப்பு நடந்து போயிடும். அந்த நேரம் பார்த்து நம்ம காவல்துறை அதிகாரிகள் அவர் போய் பிடிச்சா அவரில் கையை எடுங்கள், எதற்காக என்னை பிடித்தீர்கள், என்னிடம் என்ன குறை கண்டீர்கள் என்று அப்படின்னு நம்ம போலீஸ்காரங்கிட்டே அவங்க வாதாடுவாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் எப்பா நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சாட்சியோடு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு தான் நம்ம காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவை போட்டாங்க. என்னன்னா, எப்பா எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் ஷூட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. என்னது ஷூட்டா அப்படின்னுமோ நம்ம கொஞ்சம் எல்லாம் கலப்புது இல்லையா? அப்போ தான் அவர் சொல்லியிருக்காங்க, எப்பா நீங்கள் கையில் இருக்க லத்தியை போட்டுட்டு கையில் கேமரா வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேருக்கு கையில் கேமரா கொடுத்து இப்போ பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்த மாதிரி பொதுக்கூட்டம்லாம் நடக்குது இல்லையா? ஏன்னா இனிமேல் வரப்போகிற அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேச்சுக்கள்லாம் வரும். அவங்க அரசியல் புரசெல்லாம் பேசுவாங்க. அதில் ஏதாச்சும் கொஞ்சம் கைகலப்பு நடந்துச்சுன்னா நம்ம காவல்துறை அதிகாரியாக இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஆணையர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குமா, 2 பெரிய டிவி வச்சுக்கிட்டு எங்கெங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பாங்களாம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா இனிமே பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் போகும்பொழுது நம்ம தலைவர் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏளனமாக பேசுனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னாச்சு 1 2 3ன்னு சொல்லிட்டு கம்பி எண்ண வேண்டியதார். ஐயா ஏட்டையா நான் ஒன்றும் சொல்லையா, ஐஸ் பாலை கப்பை குச்சாய். வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா காடு நல்லா இருந்தா தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும்னு சொல்றாங்க. பிளாட் போட்டது போக மிச்சம் இருக்கிற காடு மலை செடி கொடி விலங்குகளையாவது காப்பாற்றினா தான் நாம் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இயற்கையை காக்க கையை தூக்கி கோஷம் போட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஓட்டு விவரம், நோட்டு விவரம், சீட்டு விவரம் எல்லாம் பேசி முடிக்க, கூட்டு சேர, தூது சொல்ல, துரத்தி பிடிக்க, ஆளாளுக்கு அலைப்பாய கூட்டணிக்கான தேர்தல் காட்சிகள் தினம் தினம் அரங்கேறும். இந்த அரங்கேற்றத்தில் நம்ம தமிழ்நாட்டில் முழுமூச்சோட வேலை செஞ்சு புதுசாக ஒரு கூட்டணியை உருவாக்கி காத்துக்கிட்டு இருக்காரு தமிழருவி மணியன். அவரை பற்றி தாங்க நாமளும் இப்போ பார்க்க போகிறோம். தமிழருவி மணியன் புதுசாக புறப்பட்டிருக்கிற பொலிட்டிக்கல் ஃபெவிகோல். எப்பவுமே கூட்டணிகளை ஒட்ட வைக்கிறது, ஒட்டி இருக்கிற கூட்டணிகளை வெட்ட வைக்கிறது, அதுக்கான பேச்சுவார்த்தையை பிரமாதமாக நடத்துறது, இதெல்லாம் சோ ராமசாமிக்கு கைவந்த கலை. அதுவும் பாஜக கூட்டணிக்கு கட்சிகளை பசை போட்டு ஒட்டுறதுன்னா அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆனா இப்போ துக்ளக் ஷோ இடத்துக்கு துண்டு போட்டு தாண்டாரு தமிழருவி மணியன். ரொம்ப நாள் காங்கிரஸ் கட்சிக்காரரா இருந்த மணியன் இப்போ காங்கிரஸை ஒழிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கிளம்பி இருக்கிறது அரசியல் ஆச்சரியம் தாங்க.
காமராஜர் காலத்துல அவரால் ஈர்க்கப்பட்ட மணியன் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைஞ்சாரு. இந்திரா காந்தி காலத்துல சிண்டிகேட் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ்னு ரெண்டா உடைஞ்சப்போ காமராஜர் இருந்த சிண்டிகேட் காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. அப்புறம் ஜனதா கட்சி, லோக் சக்தின்னு ஒரு ரவுண்டு போனவர் உலகம் உருண்டன்னு நிரூபிக்கிற மாதிரி மறுபடியும் இந்திரா காங்கிரஸ்க்கே திரும்பி வந்தாரு. பொதுவாகவே காங்கிரஸ் கட்சியில நல்ல பேச்சாளர்கள் குறைவுதான். திமுக காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தினதுக்கு அதுவும் ஒரு காரணம். காங்கிரஸ்ல இருந்த ஒரு சில நல்ல பேச்சாளர்களில் தமிழருவி மணியனும் ஒருத்தர். இலங்கையில இறுதி போர் நடந்துட்டு இருந்த காலத்துல காங்கிரஸையும் திமுகவையும் கடுமையா விமர்சித்து எழுதினாரு மணியன். ஆனாலும் அவர் அப்பவும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தான் இருந்தார். திடீர்னு ஒரு நாள் துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினவர் காந்திய மக்கள் இயக்கம்னு தொடங்கினாரு. ஈழத்தமிழர் பிரச்சனையில காங்கிரஸையும் திமுகவையும் கடுமையா விமர்சித்தவர் வைகோ மேல பாச மழைய பொழிய ஆரம்பிச்சாரு. வைகோ தமிழக முதல்வர் ஆகணும்னு சொன்னப்போ மதிமுக காரங்களுக்கே மயக்கம் வந்திருக்கும். இருந்தாலும் மணியனோட பேச்சுக்கு மதிமுக காரங்க கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ். வைகோவை ஆதரிச்சதோடு நிறுத்தாம காங்கிரஸை வீழ்த்தணும்னா காவி கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு கிளம்பினவர் பாமக, மதிமுக, தேமுதிக மூணும் பாஜக கூட்டணிக்கு வரணும்னு படாத பாடுபட ஆரம்பிச்சாரு. மோடி பிரதமராக வேண்டும் என்று 15% பேர் விரும்புகின்றனர். மதுவுக்கு எதிரான நடைப்பயணத்துக்கு பிறகு பெண்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதால் மதிமுகவுக்கு சுமாரா 10% வாக்கு வங்கி இருக்கிறது. தேமுதிகவுக்கு 10% வாக்குகள் இருப்பது ஏற்கனவே நிரூபணமாகி உள்ளதுன்னு அவர் சொன்ன கணக்குகளை கூட்டி கழிச்சு பார்த்தா குழப்பந்தாங்க வருது. இருந்தாலும் வாக்கு வங்கி வளர்ந்துருச்சுன்னு கூறுவதை அவர் நிறுத்தவே இல்லை. ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு பச்சை கொடியை ஆட்டிட்டு வர தயாரா இருந்த வைகோ வந்துட்டாரு. விஜயகாந்தை தமிழருவி மணியன் 2 தடவை சந்திச்சு கூட்டணிக்கு வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாலும் அவர் உறுதியான முடிவை சொல்லல. பாமகவும் பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கு. இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலையும் தொடரணும். வைகோ சிஎம் ஆகணும், மோடி பிஎம் ஆகணும்னு காலையில எந்திரிச்சதும் கடவுள் வாழ்த்து மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு மணியன். காந்தி பெயர்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு மதவாத கட்சியை ஆதரிக்கிறது சரியானு ஒரு தரப்புல விமர்சிக்கிறாங்க. இன்னொரு தரப்போ ஈழ பிரச்சனையில காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்கிறது மணியனுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. ஆனாலும் தன்னோட இமேஜ் எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் விடாப்பிடியா பிடிவாதமா நிற்கிறாரு தமிழருவி மணியன். காந்திய மக்கள் இயக்கம்ங்கிற பேரை காந்திய மக்கள் கட்சின்னு மாத்திருக்காரு. அன்னை தெரசாவுக்கு ஒரு உடை இருக்கு. ஆமாம். அன்னை தெரசான்னா என்ன உடை? வெள்ளை உடை. வெள்ளை உடை. இந்த வெள்ளை உடையே சேவைக்கு தான். தியாகம். தியாகம் சேவைக்காக போடுறது தான் வெள்ளை உடை. அதுக்காக தான் டாக்டர் கோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது. இல்லை சேவை சேவை. அதனால தான் மதர் தெரசாவே அப்படி போட்டிருக்காங்க உடை. உலகம் முழுக்க அது வந்து அடையாளம். டாக்டர்களை பற்றி நம்ம ஆனால் அந்த நர்ஸுங்கள் படுற பாடு இருக்க நிறைய வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா பல வேலையை பூரா டாக்டர் எழுதி கொடுக்குறது தானே. ஆமாம். அதை இப்போ வேலைகளாக செய்கிறது, களத்தில் செய்கிறது வந்து நர்ஸுகள் தான். அவங்க தான் அதுலேயே அந்த குழா வச்சு நோயாளிகள்லாம் கிட்டே இருந்து கவனித்து அவருக்கு பரிவோன கவனிக்க வேண்டிய ஒரு டாக்டர் வந்து காலையில் ஒருத்தரை பார்த்துட்டு போயிடுவார். ஆமாம். இவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர வந்து மாத்திரை கொடுத்து கிட்ட இருந்து அவசர ஆபத்தெல்லாம் பார்க்கறது நர்ஸ் தானே. ஆமாம். அதுலேயும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த நர்ஸுவெல்லாம் திட்டாடுவோம் அப்படின்னு இது சும்மா இருக்கிறது இல்லை. நம்ம ஆள் கொண்ட சேர்த்துட்டா அங்கே கொண்ட சேர்த்துட்டா தனியார் ஆஸ்பத்திரியில் கவனிக்கிற மாதிரி வந்து தனியார் ஆஸ்பத்திரியில் காசு பிடிக்க வர்றான். ஆமாம். இங்கே அவங்களுக்கு தேவைன்னா கரெக்டாக கவனிப்பாங்க. ஆமாம். இவன் பூந்து உள்ளே போனான்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே இவன் பூந்து அடித்து இருக்கிற வியாதி இவன் வியாதியும் ஒட்டி விட்டு அங்கேருந்து வியாதியும் இழுத்துக்கிட்டு இன்னும் 10 பேர் வந்து பெட்டில் படுப்பான். அப்படி தான் நம்ம ஆள் போவேன். சில பேர் போய் ஆறுதல் சொல்கிறோம்ட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கிறால இழுத்துக்கிட்டு கிடக்கிறாலே இழுத்து சாப்பிடிச்சிட்டு வந்துடுவான் நம்ம ஆள். அது பழைய கதை. ஆமாம். இப்படித்தான் அங்கே 2 நாள் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். படக்கம் விட்டார். அவனுக்கு நல்லா எந்திரிச்சு டிஸ்சார்ஜ் ஆக போவான். அவன் இழுத்துரும். நமக்கு இப்படி மனநிலையை உருவாக்கி விட்டுருவாங்க. இதை பார்க்கவில்லைன்னு நர்ஸை உங்க திட்டுறது. நர்ஸுகளும் வேற வழி இல்லாமல் போ வா அப்படின்னு பேசுவாங்க. கூட்டம் சேருது. என்ன பண்ணுறது? ஆனால் அந்த படிக்கிறாங்க பாருங்க நர்ஸுகளுக்கு, அவங்களே இப்போ போராட்டத்தில் உட்காந்துட்டாங்க. நம்ம நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். ஆனால் அவங்க கோரிக்கை நியாயம். ஏன்னா இவ்வளோ வேலை பார்க்குறோம், பயிற்சியிலேயே ரொம்ப 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயிற்சியாகவே இருக்குது. எக்ஸாமை வச்சிங்கன்னா நாங்கள் தியரியாக படிக்கிறோம், எல்லாம் ப்ராக்டிக்கலாகவே பண்ணிக்கிறோம்.
அதில் வந்து எங்களுக்கு வேலையில் வந்து முன்னுரிமை அப்படின்னு வேலையே அந்த ப்ரைவேட்டில் படித்தவங்க கொடுக்கக்கூடாதுனாங்க, முன்னுரிமைன்னாங்க. நல்ல கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கை எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொரு சட்டமாக போட்டால் நல்லாயிருக்கும். எப்படி? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்காத யாருக்கும் அரசாங்க வேலை கிடையாது. நீங்கள் குரூப் 1 குரூப் 2 எதுவுமே எழுத முடியாது. ஒரு பக்கம் தனியார்ட்டையும் விட்டுறாங்க. ஆமாம். அப்புறம் படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு அது அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. ஆமாம். படித்தவங்களுக்கு வேறு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம். இது ஒன்றொன்றையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேட்குறது அவங்க பேருக்கு நியாயமாக இருந்தால் போராட வேண்டியது 2 பேரும் சேர்ந்து ஒன்றா. ஆமாம். தனியாரில் படித்தவங்களும் கவர்மெண்ட்டில் படித்தவங்களும் ஒன்றா போராடணும். வேலைக்காக போராடணும். ஏன் வேலைக்காக போராட வேண்டிய காலகட்டத்தில் இவங்க தனியாக போராட ஏதோ ஒரு வழியாக முடிஞ்சிருக்குது. அது ஆமாம், ஏதோ ஒரு வழியாக முடிஞ்சிருக்குது. அவங்களும் 1000 பிரச்சனைகளை சொல்கிறாங்க, இவங்களும் 1000 பிரச்சனைகளை சொல்கிறாங்க. முடிஞ்சு எங்கிட்ட எல்லாருக்கும் வேலை கிடைச்சா சரி. ஆனால் வேக்கண்ட் நிறையா இருக்குது. இப்போ வந்து படிக்கிறவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எல்லாருக்குமே கொடுக்குறதுன்னு அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க. நல்ல விஷயம். ஆமாம், கொடுக்குறதுன்னு எல்லாருக்குமே கொடுக்குறதுன்னு அறிவிச்சிருக்காங்க. பயிற்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறது. ஆமாம், இல்லை எக்ஸாம்லேயும் கூடுதலாக 5 மார்க்கு கொடுத்துறேன்ருக்காங்க. அதனால் அப்படி முழுமையாக முடிஞ்சிருக்குது. போராடுறது சரிதான். கோரிக்கைகளை வந்து எல்லாருக்குமான கோரிக்கை எப்போ மாறுதுன்னு தெரிஞ்சால் தான் அவங்கவுங்க கோரிக்கைக்கு போராடுறது தான். தனித்தனியாக போராடுறதா இருக்குது. எல்லாரும் சேர்ந்து போராடுறதா கோரிக்கை மாறிச்சுனா தான் கோரிக்கையை நோக்கி போகிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். சந்தோஷமா, துக்கமா, இன்பமா, துன்பமா, வேகமா, விவேகமா, மகிழ்ச்சியா, மனசுக்கு எதமா, உடலுக்கு உற்சாகமா, நாட்டு நடப்பையெல்லாம் நம்ம பேப்பர் தோசையில இன்னைக்கு பார்த்து புட்டோம். அடுத்து ஏகப்பட்ட செய்திகள் எட்டி பாஞ்சாலும் அத்தனையும் அறிய தெரிய புரிய நம்ம பேப்பர் தோசை நாளைக்கு உங்க வீடு தேடி வந்து சேரும். அது வரைக்கும் காத்துருங்க. பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, தொலை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு, ஏது நீ பாரு. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.